இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3 உண்மைகள் நம்ம லைஃப்பை பற்றின ஒரு 3 முக்கியமான ஒரு உண்மைகளை பற்றி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இது நம்ம எதுல இருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் தியாசபி புக்கு பை ஜாஃப்ரி ஹாட்சன் அவங்களுடைய புக்ல இருந்து நம்ம பார்க்கலாம். The soul of a man is immortal and its future is the future of a things whose growth and splendorous has no limit. அதாவது ஆத்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அழிவே கிடையாது, அது எல்லையற்ற வளர்ச்சியை உடையது. இது பார்த்தீங்கன்னா முதல் உண்மையா என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதுக்கு லிமிட் இல்லாம அது வளர்ச்சி என்ன செஞ்சுட்டே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கும். அடுத்து ரெண்டாவது விஷயம் உண்மை நம்மளுக்கு சொல்றாங்க. The principle which gives lives dwells in us and without us in undying and externally beneficially. It's not heard or seen or smelled, but it's perceived by a man who desires perception. அதாவது அது உனக்குள் உயிரை கொடுக்குது, உனக்குள்ளதான் என்ன செய்யுதுன்னா இருக்கு, உனக்குள்ளேயும் இல்லாமல் இருக்கு. அதுக்கு இறப்பு என்ன செய்யாதுன்னா கிடையாது, காலத்தையும் தாண்டியதான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதை நம்மளால கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸ்மெல் பண்ண முடியுமா? ஸ்மெல் பண்ண முடியாது. ஆனா யாரு அதை உணரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களால அதை என்ன செய்ய முடியும்னா உணர முடியும். இது ரெண்டாவது உண்மையா சொல்லியிருக்காங்க. மூணாவது உண்மை, ஈச் மேன் இன் ஹிஸ் ஓன் அப்சல்யூட் லா கிவர், the dispenser of glory or gloom to himself, the decree of his life, his reward, his punishment. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஜட்ஜ்மெண்டா என்ன செய்யறான்னா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை பொறுத்து அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றானோ அது மாதிரி அவனுக்கு ரிவார்டும் இருக்கும், அதே நேரம் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்ப முதல் உண்மையை பற்றி நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. முதல் உண்மை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, அது எல்லையற்ற வளர்ச்சியை உடையது. ஸோ அப்ப அது எவ்வளோ காலம் அதுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்சன் அப்படியே இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு கருத்து இருக்கும். சிலர் நம்மளுக்குள்ள இன்னொரு கொஸ்டின் இருக்கும், நம்ம எத்தனை பிறவி நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம என்ன செய்வோம்னா நினைப்போம். இதுல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எத்தனை பிறவிகள் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. ஒரு லீடர் ஆகிற வரைக்கும் செயின்ட், அடுத்தாப்புல அக்கலிஸ்ட், டிசைபிள், இனிஷியேட், அரஹட், அடாப்ட், போதிசத்வா, புத்தா and on the lofty layer of the lord of a world. அப்ப நம்ம இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம்னு பார்த்தீங்கன்னா பிறவி எடுத்துட்டே இருப்போமா. ஒரு லீடர் ஆகிற வரைக்கும், லீடர் மட்டும் ஆனா போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, ஒரு ஞானி ஆகிற வரைக்கும். அப்ப ஞானிக்கும் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சீடன் ஆகிற வரைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இனிஷியேட் ஆகிறது, அரஹட் ஆகிறது, அடாப்ட் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்ஸோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சவங்களை நம்ம அடாப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தாப்புல புத்தா, போதிசத்வா, இது மாதிரி நம்ம ஒரு உள் உலகத்துல இருக்கக்கூடிய கடவுளை ஆகிற வரைக்கும் நாம என்ன செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறவிகள் எடுத்துட்டே இருப்போம். ஸோ அதோடு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. த ஸ்பிரிச்சுவல் ரூலர் ஆஃப் இவாலுவேஷன் ஆஃப் அ சிங்கிள் பிளானட், அதாவது ஒரு பிளானட்டோடைய காட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு பிறவிகள் தொடர்ந்து இருக்கும். த தியாசபி வியூ ஆஃப் இவால்யூஷன். இப்போ தியாசபி வியூவை பொறுத்த வரைக்கும் பரிணாம வளர்ச்சினா என்ன? பவர்ஸ் டு பி டெவலப்ட் ஆர் லேட்டன் அட் த பிகினிங் அண்ட் ஆக்டிவ் அட் த எண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் நேச்சர் ஆக்டிவ். இப்போ நம்மளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பவர்ஸை நம்மளுக்குள்ள விதை வடிவத்துல பவர்ஸ் இருக்கு, ஆனா இன்னும் டெவலப் ஆகாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. அது நம்ம எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜை என்ன செய்யும்னா அடையும். இது இயற்கையை ஒத்தி என்ன செய்யுதுன்னா இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆலமரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய விதையில தான் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோடைய ஹைட்டு, அது எவ்வளவு காணோம், அது பெருசாக்குறது, பூக்கள் எல்லாமே அந்த விதைக்குள்ள என்ன செய்யும்னா இருக்கும். பட் அது விதையா என்ன செய்யுதுன்னா இருக்கு. நம்மளும் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கருவுல நம்ம என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். பட் இது பிகினிங்ல நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா
வளர்ச்சி வந்து என்ன செய்யறோம்னா அடையிறோம். ஸோ இதை தான் என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க. The logos at the dawn of activity may be the thought of as a tree and the monad as seed, immortal gems. இப்போ லோகோ அப்படிங்கிறது யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரபிரம்மனை வந்து குறிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரமாட்டம் என்ன செய்யறாருன்னா இருக்கிறாரு. மொனாட் அப்படிங்கிறது நம்மளை வந்து குறிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு விதை வடிவத்தில் என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். அப்போ கடவுள் கிட்டக்கு இருந்து தான் நாம் என்ன செஞ்சுருக்கோம்னா வந்திருக்கிறோம். இதை அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வித் ஒன் ஃப்ளேம், அதாவது கடவுளுடைய ஒரு துளியா நாம் என்ன செய்யறோம்னா இருக்கிறோம், இல்லை கடவுளுடைய ஒரு பிரெத்தா நாம் என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். அப்போ கடவுளுடைய தன்மை வந்து நம்மளுக்குள்ள இருக்கு, ஆனால் அது இன்னும் டெவலப் ஆகாத ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். The effect is not the purpose of manifested extension is the germination of the seed power and their sprouting and development to the highest degree possible in a given period. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த விதை வடிவத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக இருந்தாலும் அதோடைய தொடக்கம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதைக்குள்ளே தான் அதோடைய எல்லா டிசைன்ஸ் எல்லாமே என்ன செய்யுதுன்னா இருக்குது. அதுக்கப்புறம் அதை விதைச்ச உடனே அது வந்து பெரிய ஆலமரமாக ஆகுதா அப்படின்னா கிடையாது. அதுக்கு உண்டான ஒரு டைம் எல்லாம் எடுத்து தான் அது வந்து என்ன செய்யுதுன்னா அந்த விஷயத்த அடையுது. அதே மாதிரி தான் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிறவிகள் எடுத்து நாம் வந்து என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா கடவுளோட ஒருங்கிணைறதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்னா வந்திருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. The active period is called Manvantra. Then comes rest of the Pralaya, which when all sinks into questionings, partial reflected in nature as winter, hibernation and sleep. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய பீரியடை வந்து மன்வந்த்ரா அப்படிங்கிறாங்க. அடுத்த அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பிரளயம். இது வந்து நம்ம லைஃப்பில் ரெண்டுமே மாறி மாறி என்ன செய்யணும்னா இருக்கும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், நைட் வந்து என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா தூங்குவோம். நம்ம இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸேல் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா பண்ணுறோம். ஒரு பெரிய ஒரு பிரளயம் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமைதி வந்து என்ன செய்யும்னா கண்டிப்பாக இருக்கும். இது மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. இந்த மன்வந்த்ராவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிரிக்கிறாங்க. இன்வல்யூஷன் அண்ட் இவால்யூஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன்வல்யூஷன் அப்படின்னா அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செடி வளரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், மண்ணுக்குள்ள அதை என்ன செய்வோம்னா விதைப்போம். அப்போ பிளான்டிங்கை வந்து இன்வல்யூஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல இவால்வேஷன்னா அதோடைய வளர்ச்சி. அந்த செடியை விதைச்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து அது முளைச்சு வருது இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியா என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. Major and the minor component cycles, rotation and orbit of a planet, pre-natural descent and post-mortem ascent to of egoic power, life and consciousness through each successive life cycle and incarnation. அப்போ இதை வந்து ரெண்டா வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. குழந்தை பருவத்துக்கு முன்னாடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கிய நிலை. அப்போ நம்ம வந்து குழந்தையா நாம வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வலேஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல நாம வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறந்து இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக ஆயிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா பெட்டரான ஒரு பர்சனை நோக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா போயிட்டு இருக்கோம். பிஃபோர் அவர் ப்ரெசன்ட் எ வாஸ்ட் பாஸ்ட் இஸ் பிஹைண்ட் அஸ். 3 elementals kingdom and the mineral kingdom on the downward arc and the plant, animals and human kingdoms on the upward arc. அப்போ நம்ம குழந்தையா வர்றதுக்கு முன்னாடி நாம் என்னவா இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 elementals kingdom, அதாவது அதுக்கு முன்னாடி பாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கடவுள் கிட்டக்கு இருந்து அந்த டிவைன் ஸ்பார்க் வருது. அந்த டிவைன் ஸ்பார்க் வந்து ரொம்ப தூய்மையான ஒரு எனர்ஜியா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்டல், செகண்ட் எலிமெண்டல், தேர்ட் எலிமெண்டலா என்ன செய்யுதுன்னா வருது. அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸா என்ன செய்யுதுன்னா ஆகுது. மினரல்ஸ்னா தாதுக்கள், மண்ணுக்குள்ள மினரல்ஸா என்ன செய்யுதுன்னா ஆகுது. இப்போ இந்த மினரல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியா வந்து அது வந்து என்ன செய்யுதுன்னா பரிணாம வளர்ச்சியை வந்து என்ன செய்யுதுன்னா அடையுது. அப்போ மினரல்ஸ் வந்து பரிணாம வளர்ச்சியை அடையும் போது அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்றோம்ல. கிறிஸ்டல்ஸை வச்சு நிறைய பேர் என்ன செய்வோம்னா ஹீலிங் எல்லாம் பண்ணுவோம். அப்போ கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன சொல்கிறோமோ அந்த விஷயத்த அதால் என்ன செய்ய முடியும்னா அது பண்ணும். அப்போது அது வந்து மினரல்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் அது பரிணாம வளர்ச்சி அடையும் போது அது அந்த ஸ்டேஜை அடையுது.
இதுக்கப்புறமா அது எதா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செடிகளா என்ன செய்யுதுன்னா மாறுது. முதல்ல ஒரு குட்டி செடியா இருக்கு, அதுக்கப்புறம் கொடியாகுது, அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு செடியா மாறி அப்புறம் பெரிய பெரிய மரங்களா என்ன செய்யுதுன்னா மாறுது. அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸா மாறுது. அதுக்கப்புறமா நாம வந்து ஹியூமன்ஸா நம்ம என்ன செய்யறோம்னா பிறவி வந்து என்ன செய்யறோம்னா எடுக்கிறோம். Now life has attained self-consciousness as a man and is able to speak, to act, to feel and think self-consciously. இப்போ மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பேச முடியும், செயல்பட முடியும், ஃபீல் பண்ண முடியும், நம்மளால யோசிக்க வந்து என்ன செய்யும்னா முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். ஸோ ஆல் கம் ஃபோர்த் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் சோர்சஸ் டிசென்ட் டு த டீப்பஸ்ட் டெப்த் அண்ட் த அசெண்ட். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மினரல்ஸா இருந்து அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சுதான் நாம வந்து ஹியூமன்ஸா நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா வந்திருக்கோம். இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்வல்யூஷன் அண்ட் இவல்யூஷன். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, the downward movement has its limits in the solar system. This is as far we know is the physical mineral. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வலேஷன் அப்படின்னா மேல இருந்து எனர்ஜி வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வருது. கடவுள் கிட்டக்க இருந்து வரக்கூடிய சக்தி மெதுவா மெதுவா என்ன செய்யுதுன்னா மினரல்ஸ் வரைக்கும் என்ன செய்யுதுன்னா வருது. இந்த மினரல்ஸோட வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுது. அப்போ இன்வலேஷன் அப்படின்னா அது அவ்வளவுதான், மினரல்ஸோட என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஆனா மினரல்ஸ்க்கு அப்புறத்துல இருந்து இது எதாவது மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மேல இருந்து கீழே வந்துருச்சு. இப்ப கீழே இருந்து பழையபடியும் அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடவுளை நோக்கி அது வந்து போகணும். போய் நம்ம கடவுளா என்ன செய்யணும்னா ஆகிற தன்மையை நாம அடையணும். அப்போ மேல வரக்கூடிய அந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவால்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பரிணாம வளர்ச்சியை நம்ம என்ன செய்யறோம்னா அடையிறோம். இதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு எந்த விதமான லிமிட்டும் இல்லாமல் இருக்கு. The upward movement appears has no limit in time. இதுக்கு வந்து எந்த விதமான டைம் லிமிட்டும் கிடையாது. ஸ்பேஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். Attainment of the stature of the solar logos open the way to exact solar cosmic development. Thus indeed the soul of a man is immortal and its future is the future of a thing whose growth and splendor has no limit. இதுதான் நம்ம முதல் ரூல்ல நம்ம பார்த்த ஒரு விஷயம். அப்ப ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழிவே கிடையாது. அது வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லையற்ற அது விரிவடைஞ்சு கொண்டே என்ன செய்யுதுன்னா இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேன் இஸ் thus stated to be embryonic God. கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு கருதான் மனிதன். A deity is in the becoming. The privileged God discerned to be a perfect, and this may to taken to be theosophical answer to the opening question. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மேனா ஆக்குறதுக்காண்டியான முயற்சியை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா பண்ணிட்டு இருக்கோம். Perfect is however hardly the best word, for it suggests a kind finality to human development. அப்ப பர்ஃபெக்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கும் நாம இப்போதைக்கும் நம்ம எவ்வளவோ வந்து பர்ஃபெக்டா வந்து என்ன செஞ்சிருப்போம்னா ஆயிருப்போம். பட் நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆயிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃபோடைய growth வந்து என்ன செய்யும்னா இருக்கும். பட் இது வந்து எண்ட்லெஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா தெரிஞ்சுக்கிறோம். Eventually we must prepare our mind for the most stupendous ideas and limitless progression of the innermost spiritual soul of a man is thus implied. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சியை நாம தான் என்ன செய்யணும்னா அடையணும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரியான ஒரு மேனுக்கு இந்த விஷயம் வந்து என்ன செய்யாதுன்னா தெரியாது. பட் இன்னைக்கு பிராணிக்கீலர்ஸான நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும் போது இதை நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து வளர்ச்சி நம்மளை நாமே நம்ம எவ்வளவு தூரம் பியூரிஃபை பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை நம்மளால என்ன செய்ய முடியும்னா அடைய முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட். அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழிவு கிடையாது. அது வந்து எல்லையற்ற விரிவடைந்து கொண்டே என்ன செய்யுதுன்னா இருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் நம்ம விரிவடைவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உள் உலக கடவுள் வரைக்கும் விரிவடைவோம். அது மட்டும் இல்லாம ஒரு பிளானிட்டரி காட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம்னு பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சிட்டே இருப்போம். அப்ப இந்த மாதிரியான நம்ம கிளாஸஸ் இதெல்லாம் பண்ண நம்மளுடைய பாடிஸ் எல்லாம் இன்னும் பியூரிஃபை ஆகும்போது நம்ம வேகமா நம்ம ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அடையிறோம்.
ஸோ இன்னைக்குள்ள ஒரு மெடிடேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோரக்கம் சாதனையோடைய மெடிடேஷனை நம்ம எடுத்து என்ன செய்யலாம்னா பண்ணலாம். இவருடைய இன்னைக்குள்ள இந்த மெடிடேஷன்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடியை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பியூரிஃபை பண்ண போறோம். ஸோ இதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை நிறைஞ்ச ஒரு குளத்தை நம்ம உருவகப்படுத்த போறோம். அந்த குளத்துக்குள்ள நம்ம அப்படியே இறங்கும் போது நம்மளுடைய பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடிய பெயின் சஃபரிங்ஸ் எல்லாம் போற மாதிரி நம்ம பார்க்க போறோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபால்ஸுக்கு வரோம். அந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் அப்படியே நல்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அந்த பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எமோஷனல் பாடியை நல்லா ஹீல் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். நம்மளோட எமோஷனல் பாடியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், இது எல்லாமே ஒரு பேட்ச் மாதிரி என்ன செய்யும்னா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பேச்சஸை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கைகளால் நம்ம அதை தேய்ச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாஷ் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட போனால் கூட அவங்களுடைய எமோஷனல் பாடியை மட்டும் நம்ம டச் பண்ணால் போதும். அடுத்தவங்களுடைய பாடியை நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா டச் பண்ண வேண்டாம். இந்த பேச்சஸில் ஏதாவது ஒன்று ரொம்ப ஒட்டிட்டு பிசுக்கு மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம கைகள்லேயே நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்து அப்படியே அந்த பிங்க் கலர் தண்ணியில் நம்ம என்ன செய்யலாம்னா போட்டுடலாம். சில இடங்கள்ல ஒரு பெரிய பேட்ச் மாதிரி இருக்கும். எந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு பேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு த்ரோட்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் பாடியில அந்த பெரிய பேட்ச் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அப்ப அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரல் சிசர்ஸை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து கட் பண்ணி நம்ம போடணும். கற்பனையில நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியை நம்ம அப்படியே கட் பண்ணி போடுறோம். கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு புதிய ஒரு பகுதி வர்ற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா உருவகப்படுத்த போறோம். இது நம்ம வந்து எமோஷனல் பாடிக்காண்டி பண்றோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மென்டல் பாடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஃபால்ஸ்க்கு நம்ம போறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர்ல அது அப்படியே என்ன செய்யுதுன்னா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளோட மைண்டில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், குழப்பம், இதுக்கு இதே ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபாலோ பண்ண போறோம். ஸோ நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்னா அந்த பகுதியை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா கட் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம். அடுத்தாப்புல 4th பேராகிராஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பிரானா. ஸோ இது நம்மளுடைய ஆரா ஃபுல்லா அப்படியே நிறைஞ்சு இருக்கும் போது அப்படியே நம்மளுடைய ஆரா ஃபுல்லா நல்லா ஷைனிங் ஆகுற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஸோ இதோடி வந்து நம்ம அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா முடிச்சுக்கலாம். ஸோ கைகளை நம்ம அப்படியே பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். கண்களை அப்படியே மூடிக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஆத்மாவுடைய உறுதிமொழியை நாம் சொல்லிக்கலாம். நான் அதுவே நான் உடல் அல்ல, நான் உணர்வுகளும் அல்ல, நான் எண்ணங்களும் அல்ல, நான் மனமும் அல்ல. மனம் ஆத்மா பயன்படுத்தும் ஒரு நுண்ணிய கருவி. நான் ஆத்மா. நான் தெய்வீக அறிவு, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி உடைய ஒரு ஆன்மீக பிறவி. நான் என்னுடைய ஆத்மாவுடன் ஒன்றிணைந்திருக்கிறேன். நான் அதுவே நான் எனக்குள் இருக்கும் பரமாத்மாவுடன் ஒன்றிணைந்திருக்கிறேன். நான் பரபிரம்மனின் குழந்தை. நான் பரபிரம்மனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அனைவருடனும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அனைவருடனும் ஒன்றிணைந்திருக்கிறேன். நான் அதுவே நான். இப்போ ஃபர்ஸ்ட் கிரேட்டிஃபிகேஷன் வேர்ல்டுக்காண்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்காண்டி சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி அப்படியே சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நல்ல ஒரு மூலிகை குளம் இருக்கிறத நம்ம இப்போ அப்படியே பார்க்கலாம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே அந்த மூலிகை குளத்துக்குள்ள இறங்குற மாதிரி நீங்க அப்படியே உருவகப்படுத்திக்கோங்க. இப்ப நாம அப்படியே மூலிகை குளத்துக்குள்ள இருக்கோம். இப்ப நம்ம உடம்புல எந்த இடத்துல வலி வேதனை இருக்கோ அது எல்லாமே அப்படியே நல்ல ஹீல் ஆகுற மாதிரி, அந்த வலி வேதனை எல்லாமே அந்த மூலிகை குளத்துல இருந்து அப்படியே நல்ல ஹீல் ஆகுற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம்.
இப்ப நம்ம அப்படியே மெதுவா மூலிகை குளத்திலிருந்து நம்ம இப்ப அப்படியே எந்திரிக்கலாம். எந்திரிச்சு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ், நல்ல ஒரு பேபி பிங்க் கலர்ல ஒரு ஃபால்ஸ் வந்து நல்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நாம அந்த இடத்துக்கு நடந்து போற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப நம்ம அந்த ஃபால்ஸ்ல நம்ம அப்படியே குளிக்கிறோம். நம்மளுடைய எமோஷனல் பாடி, உணர்வுகளுக்கு உண்டான உடம்பு, அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோபம், எரிச்சல், வன்மம், பழிவாங்கும் தன்மை, இது எல்லாமே நம்மளுடைய எமோஷனல் பாடியில இருக்கிறத நம்ம அப்படியே நல்ல நம்மளுடைய கைகளை வச்சு நம்ம அப்படியே தேய்ச்சி நம்ம அப்படியே வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ண அதுல இருந்து ஒரு கருப்பு கலர்ல எனர்ஜி ஆனது அப்படியே அந்த பிங்க் கலர் வாட்டருக்குள்ள அப்படியே போற மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய எமோஷனல் பாடியை அவங்களே தேய்ச்சி கழுகுற மாதிரி பாருங்க. இப்ப அதுல பிசுக்காட்டம் ஏதாவது ஒட்டிட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம அப்படியே பிச்சு எடுத்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ள பிங்க் கலர் வாட்டருக்குள்ள போடுற மாதிரி நாம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இப்ப நம்ம கைகள்ல ஆஸ்ட்ரல் சிசர்ஸ் கொடுக்கப்படுது. இப்ப அதுல வேண்டாத பகுதிகளை நாம அப்படியே வெட்டி போடுற மாதிரி பாருங்க. கோபம், எரிச்சல், வன்மம் எந்த இடத்துல அடர்த்தியா இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நம்ம அப்படியே கைகள் வழியா கட் பண்ணி சிசர்ஸ் வழியா நம்ம அப்படியே போடுறோம். இப்போ அந்த இடம் வந்து பழையபடி அப்படியே நல்ல அழகா வளர்ச்சி அடைகிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்ப நம்ம அப்படியே அடுத்த ஃபால்ஸ்குள்ள நம்ம போகலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve, let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நல்ல ஒரு வயலட் கலர் ஃபால்ஸ் அப்படியே நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்மளுடைய மென்டல் பாடிக்கு நம்ம அப்படியே ஹீல் பண்ற மாதிரி பாருங்க. மென்டல் பாடியில நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம், ரிப்பீட்டடான தாட் ஃபார்ம்ஸு, ஸோ வேற என்னெல்லாம் இருக்கோ வேண்டாத விஷயங்கள், யோசி ஒரீஸு, டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, இதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே நல்லா தேய்ச்சி கழுகுற மாதிரி நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. கருப்பு கலர்ல அந்த எனர்ஜி அப்படியே போகுது. இப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிளாக் ஸ்பாட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் அப்படியே பிச்சு எடுத்து அந்த வயலட் கலர் தண்ணிக்குள்ள அப்படியே போட்டுடுங்க. இப்ப கையில ஆஸ்ட்ரல் சிசர்ஸ் கொடுக்கப்படுது. வேண்டாத பகுதிகள் எல்லாத்தையும் வெட்டி அந்த தண்ணிக்குள்ள அப்படியே போட்டுடுங்க அந்த வயலட் கலர் வாட்டருக்குள்ள. இப்போ புதுசா அந்த இடம் வந்து அப்படியே நல்ல புதுசா மென்டல் பாடி க்ரோ ஆகிற மாதிரி உருவகப்படுத்திக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே அடுத்த ஃபால்ஸ்க்கு போறோம். நல்ல கோல்டன் கலர்ல ஃப்ளோ ஆகுது. இது நம்மளுடைய எல்லா பாடிஸும் நல்ல எனர்ஜைஸ்ட் ஆகிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம்மை சுற்றி சூழையும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சுற்றி சூழையும் நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimaniling, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings. For the deeper understanding of the session, thank you in full faith. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம்.
மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம்.